ஹாய் நான் அதீப். ஷாமி இப்போ இந்தியாவில் லேட்டஸ்ட்டாக மீ சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மீ 11 அல்ட்ரா, மீ 11X, மீ 11X ப்ரோ. இதில் மீ 11 அல்ட்ராங்கிற ஃபோனோட வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்காட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீ 11X, மீ 11X ப்ரோங்கிற 2 ஃபோன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பேச போகிறோம். இந்த மீ 11Xங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா ஷாமி சைனா லான்ச் பண்ண ரெட்மி K40ங்கிற மாடலோட ஒரு ரீபிராண்டர் வெர்ஷன் தான் இது. இதே ஃபோனை தான் ஷாமி குளோபலாக போக்கோ F3ங்கிற பேரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மீ 11X ப்ரோ பார்த்தீங்கன்னா சைனா லான்ச் பண்ண ரெட்மி K40 ப்ளஸோட ஒரு ரீபிராண்டர் வெர்ஷன் தான். இந்த மீ 11X, மீ 11X ப்ரோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் ஃபோன்ஸ் தான். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் லைட்டாக சேஞ்சஸ் வருது இந்த 2 ஃபோனுக்குமே. இந்த 2 ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே நம்ம ஒன்றா பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் 360 ஹெர்ட்ஸுக்கான டச் ஆம்பிளிகேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபுல் HD ப்ளஸ் தான் இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் வருது. இதில் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கோர்னிங் கோர்லாஸோட 5 ப்ரொடெக்ஷன் தான் டிஸ்பிளேக்கு வருது. இந்த ஃபோனில் AMOLED டிஸ்பிளே வரதுனால இது ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஷாமிக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஷாமி அதை இங்கே பண்ணல. அதுக்கு பதில் ஒரு சைடு மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ வர 20,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் அதிக பிராண்ட்ஸுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுக்குறாங்க. ஷாமி இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுக்காது ஒரு டவுன் கிரேடாக தான் எனக்கு படுது. அடுத்து அந்த ஃபோனில் வர ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். மீ 11Xல பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 870 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. Adreno 650 தான் அதோட GPU. மீ 11X ப்ரோவில் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. Adreno 660 தான் அதோட GPU. அப்புறமா இந்த 2 ஃபோன்ஸ்லுமே LPDDR5 RAM டைப் தான் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தான் வருது. ஒரு 4520 mAhக்கான பேட்டரி தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. அப்புறமா இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 196 கிராம் மட்டும்தான் வருது. அடுத்து இந்த ஃபோன்ஸில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. மீ 11Xல பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சலுக்கான Sony IMX582 சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.79 தான் அதோட அப்பெக்சர் வருது. மீ 11X ப்ரோவில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 108 மெகா பிக்சலுக்கான HM2 சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.75 தான் அதோட அப்பெக்சர் வருது. பிரைமரி கேமராவில் மட்டும்தான் இந்த 2 ஃபோன்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் வருது. மற்றபடி வர கேமராஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லையுமே சேமாக தான் வருது. ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸில் கொடுத்துருக்காங்க. f2.2 தான் அதோட அப்பெக்சர் வருது. 190 டிகிரி தான் இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சலுக்கான டெலிமேக்ரோ லென்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. MIUI 12 தான் இதோட யூஸ் இன்டர்ஃபேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் Type C சார்ஜிங் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. Dolby Vision சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் NFC இருக்குது. IR பிளாஸ்டரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கலர் வேரியண்ட்டில் வருது. சில்வர், பிளாக், ஒயிட். அடுத்து நம்ம மீ 11Xோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 29,999 ரூபாயும், 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 31,999 ரூபாயும் தான் வருது. மீ 11X ப்ரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 39,999 ரூபாயும், 8GB 256GB வேரியண்ட்டுக்கு 41,999 ரூபாயும் தான் வருது. ஓவரால் இந்த ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஷாமி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃபோன்ஸுக்குமே காம்படிட்டராக இப்போ IQலேருந்து IQ7 லெஜெண்டுங்கிற 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன்ஸை பற்றின வீடியோ இந்த வீடியோக்கு அடுத்து தான் நம்ம சேனலில் போடுவோம். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.